மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடன் 33 ஆண்டுகளுக்கு மேலாக உறுதுணையாக இருந்து வந்த சின்னம்மா அஇஅதிமுகவை அம்மாவின் வழியில் கட்டுக்கோப்புடனும் வலிமையாகவும் வழிநடத்தி செல்ல வேண்டுமென அஇஅதிமுகவின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள், மாவட்ட நிர்வாகிகள் சின்னம்மாவை நேரில் சந்தித்து வலியுறுத்தி கேட்டுக் கொண்டனர். கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பதவியேற்க வலியுறுத்தியும் முதலமைச்சராக வேண்டியும் நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகல்களை கழக நிர்வாகிகள் சின்னம்மாவிடம் நேரில் வழங்கி வலியுறுத்தினர். கழக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் கழகத்தின் பொதுச் செயலாளராக சின்னம்மா பதவியேற்க வலியுறுத்தி நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகல்களை கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு ஏ. நவநீத கிருஷ்ணன் எம்பி மற்றும் கழக நிர்வாகிகள் சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் சின்னம்மாவை நேரில் சந்தித்து வழங்கினர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு ஒருமனதாக மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் பொறுப்பேற்க வேண்டும் என்று அனைவரும் ஒருமனதாக கூடி தீர்மானித்து மாண்புமிகு சின்னம்மா அவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் செய்த தியாகம், இந்த கட்சியை வளர்ப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் மீண்டும் மீண்டும் தமிழ் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராகவும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் பொறுப்பேற்க வேண்டும். விருதுநகர் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான திரு கே. டி. ராஜேந்திர பாலாஜி தலைமையில் கழக நிர்வாகிகள் சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் சின்னம்மாவை இன்று சந்தித்து கழகத்திற்கு தலைமை பொறுப்பேற்று கோடானு கோடி தொண்டர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டு இதற்கான தீர்மான நகலை சின்னம்மாவிடம் வழங்கினர். இதே தெய்வம் தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு அம்மாவோடு 36 ஆண்டு காலம் தோழியாக, சகோதரியாக, தாயாக விளங்கிய சின்னம்மா அவர்கள்தான், சிந்தனை தலைவி சின்னம்மா அவர்கள்தான் கழகத்தின் பொதுச் செயலராகவும் முதலமைச்சராகவும் வர வேண்டும் என்று 1.5 கோடி தொண்டர்களும் 10 கோடி தமிழ் சமுதாயமும் இன்றைக்கு முடிவு செய்திருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டத்தில் வந்திருக்கின்ற அனைத்து தோழர்களும் கழகத்து நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக தீர்மானம் நிறைவேற்றி புரட்சித் தலைவி அம்மாவுடைய உற்ற சகோதரி மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கரங்களிலே ஒப்படைத்து வேண்டுகோளாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். எங்கள் கோரிக்கைகளை சின்னம்மா அவர்கள் ஏற்று கழக பொதுச் செயலாளராகவும் ஆட்சி பீடத்தையும் கட்சி பீடத்தையும் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், வேண்டுகோளாக வைக்கின்றோம். கிருஷ்ணகிரி மாவட்ட கழக செயலாளர் திரு வி. கோவிந்தராஜ் தலைமையில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மான நகலை வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் ஒன்றிணைந்து தீர்மானம் போட்டு தீர்மானம் நிறைவேற்றி சின்னம்மா இடத்திலே கொடுத்திருக்கிறோம். அம்மாவோடு 33 ஆண்டுகள் எல்லா வகையிலும் அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்த சின்னம்மாவை இப்பொழுது பொதுச் செயலராக பொறுப்பேற்று கழகத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும், ஆட்சி பொறுப்பினையும் அம்மா அவர்கள் ஏற்க வேண்டும் என்று மாவட்டம் முழுவதிலும் இருக்கின்ற கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட சார்பு அமைப்பு நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி வந்து அம்மாவிடத்திலே வேண்டி கேட்டுக்கொண்டோம். தருமபுரி மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான திரு கே. பி. அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சின்னம்மாவை நேரில் சந்தித்து கழக பொதுச் செயலாளராக பதவியேற்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள். தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பின்பாக சின்னம்மா அவர்கள் தலைமையேற்று அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்த வேண்டும் என்ற ஏகோபித்த ஒரே மனதோடு இயக்கத்துடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து ஒரே மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தை சின்னம்மா அவர்களுடைய கையிலே வழங்கப்பட்டிருக்கிறோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு சோதனைகளில் இருந்த காலகட்டத்தில் எல்லாம் உடனிருந்து பாதுகாத்த ஒரே தலைவர் சின்னம்மா அவர்கள்தான். ஆகவே சின்னம்மா அவர்களுக்கு கழகத்தினுடைய 1.5 கோடி தொண்டர்களுடைய அத்தனை பேருடைய உணர்வுகளும் நன்கு அறிந்தவர். அவரால் மட்டும்தான் இந்த இயக்கத்தை கட்டி காக்க முடியும் என்ற ஒரே மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே கோடிட்டு காட்டுகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களையும் தமிழக மக்களையும் வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பின்பு நாம் நித்தம் வணங்குகிற மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றால்தான் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்ற முடியும். அந்த வகையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை, அடிமட்ட தொண்டர்களை, பாமர மக்களை வழிநடத்துகிற ஆற்றல், திறமை இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய வாரிசாக, ஒரே அரசியல் வாரிசாக இன்றைக்கு சின்னம்மா அவர்கள் தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். சின்னம்மா அவர்களுடைய தலைமையிலே தருமபுரி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் இன்றைக்கு அம்மா அவர்களை சந்தித்து நாங்கள் எல்லாம் ஆதரவு தருகிறோம், அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்க வேண்டும், நாட்டிற்கும் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம்.
திண்டுக்கல் மாவட்ட கழக செயலாளர் திரு வி மருதராஜ் தலைமையில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மான நகலை வழங்கினார்கள். சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஜி வெங்கடாச்சலம் எம்எல்ஏ தலைமையில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மான நகலை வழங்கினர். கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளரும் நாம் வணங்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு கழகத்தை கட்டிக்காக்கின்ற மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் மறு உருவமாக அம்மாவிற்கு பக்கபலமாக 33 ஆண்டு காலம் இருந்த மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் கழக பொதுச் செயலாளராக பதவியேற்க வேண்டும். கழகத்தையும் அம்மா அவர்கள் காக்க வேண்டும். அதேபோல் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்பதை சேலம் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். சேலம் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சின்னம்மாவை நேரில் சந்தித்து கழக பொதுச் செயலாளராக பதவியேற்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஈரோடு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு கே வி ராமலிங்கம் எம்எல்ஏ தலைமையில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மான நகலை வழங்கினர். நம்ம எல்லாம் வழிநடத்தி வாழ வைத்துக் கொண்டிருந்த அம்மாவருடைய மறைவுக்கு பின்னே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத்தை வழிநடத்துகின்ற திறமை தகுதி சின்னம்மா அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 1.5 கோடி தொண்டர்களும் சேர்ந்து இதை ஆக்க வேண்டிய கடமை புரட்சித் தலைவி அம்மாவுடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு சின்னம்மா ஒருவரால் மட்டும்தான் முடியும். எனவே இது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 1.5 கோடி தொண்டர்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான திரு கே சி கருப்பணன் தலைமையில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சின்னம்மாவை நேரில் சந்தித்து கழக பொதுச் செயலாளராக பதவியேற்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள். 35 ஆண்டு கால புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இன்றைக்கு தாயாகவும் தோழியாகவும் இருந்து சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு அனைத்து துக்கங்களையும் அனைத்துடைய கஷ்ட நஷ்டங்களையும் பங்கு கொண்டதனால் இன்றைக்கு தமிழகம் ஒட்டுமொத்த தமிழகமே இன்றைக்கு சின்னம்மா தான் இன்றைக்கு பொதுச் செயலாளராக வர வேண்டும், ஆர்கே நகர் தொகுதியிலே நின்று வென்று முதலமைச்சராக வேண்டும் என்று எங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையை நாம் மாவட்டம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். 1998 அன்றைக்கு நாடாளுமன்றத்திலே வெற்றி பெற்று வாஜ்பாய் அவர்களை பாரத பிரதமராக அரியணை அமர்த்துகிற போது அங்கேயும் அழைத்து சென்று என்னோடு உடன்பிரபா சகோதரியாக இன்றைக்கு எனக்கு தாயாக இருந்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் என்று வாஜ்பாய் இடத்திலும் எடுத்துச் சொன்னார்கள். அப்படிப்பட்ட பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளர் மட்டுமல்ல முதலமைச்சராகவும் அரியணையிலே அமர வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய ஆசை கனவுகள் என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்ம இடத்துல இல்லை. நம்ம இடத்துல அம்மா அவர்கள் இல்லாத குறையை பெருமரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் அந்த பொறுப்பிற்கு தலைமையேற்க வேண்டும் என்பதுதான் கொங்கு மண்டல மக்களுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கிறது. கொங்கு மண்டலம் என்றைக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாலே பெருமரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுடைய தலைமையேற்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற கோடான கோடி தொண்டர்களுடைய ஒரே கோரிக்கை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு உற்ற தோழியாக மட்டுமல்ல ஒரு தாயாக இருந்து சின்னம்மா அவர்கள் அம்மா அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்திருக்கிறார்கள். எங்களுடைய ஒட்டுமொத்த ஒவ்வொரு தொண்டர்களின் கோரிக்கையும் சின்னம்மா அவர்கள் தலைமையேற்க வேண்டும், அதே போல அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்பதை நாங்கள் எல்லாம் சின்னம்மா அவர்களை நேரிலே சந்தித்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சிறுனியம் பி பலராமன் எம்எல்ஏ தலைமையில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மான நகலை வழங்கினர். தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணிகளை மாண்புமிகு நம்முடைய சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து கட்சி பணியும் 1.5 கோடி தொண்டர்களுடைய உயிர் மூச்சாக இருக்கிற கழகத்தை கட்டி காக்கவும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகத்தில் தீர்மானத்தை மாவட்ட கழக சார்பிலும் மற்றும் நம்முடைய நாடாளுமன்ற சட்டமன்ற ஒன்றிய கழக மற்ற பிற அணியை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து ஏகமனதாக மாண்புமிகு சின்னம்மா தான் நிரந்தரமாக பொதுச்செயலாளர் வர வேண்டும் என்றும் நிரந்தரமாக முதலமைச்சராக வர வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை மாண்புமிகு சின்னம்மாவிடம் நாங்கள் இன்றைக்கு வலியுறுத்தி இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
கடலூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான திரு MC சம்பத் தலைமையில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சின்னம்மாவை சந்தித்து கழக பொதுச் செயலாளராக பதவியேற்க வேண்டும் என வலியுறுத்தினர். கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகிகளும் கிளைக்கழக செயலாளர்களும் ஊராட்சி கழக செயலாளர்களும் ஒன்றிய கழக செயலாளர்களும் பழைய முன்னாள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளும் அனைவரும் ஒன்றிணைந்து சேர்ந்து மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமையேற்க வேண்டும், கழகத்தை வழிநடத்த வேண்டும். 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுடைய பாதுகாவலனாக மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் இருக்க வேண்டும். வருங்காலத்தில் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் முதலமைச்சர் பதவியும் ஏற்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தீர்மானமாக நிறைவேற்றி மாண்புமிகு சின்னம்மா அவர்களின் திருக்கரங்களில் ஒப்படைத்துவிட்டு வந்துள்ளோம். கடலூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு A. அருண்மொழி தேவன் தலைமையில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சின்னம்மாவை சந்தித்து கழக பொதுச் செயலாளராக பதவியேற்க வேண்டும் என வலியுறுத்தினர். தென் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு விருகை VN ரவி MLA தலைமையில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மான நகலை வழங்கினார்கள். புரட்சித் தலைவர் அம்மாவுடன் ஒரு உடன்பிறவா சகோதரியாக, தாய்க்கு தாயாக, அவரது நிழலாக வாழ்ந்த சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக பதவி ஏற்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களுக்கும் இந்த உணர்வுகளை மதித்து சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் பதவி ஏற்க வேண்டும். அவர்கள் பதவி ஏற்றால்தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நேர்கோட்டில் வழி நடத்த முடியும். ஆகவே எங்களுடைய தென் சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் சின்னம்மா பொதுச் செயலாளர் பதவி ஏற்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம்.